ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் சீரிஸ்ல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல்இஃப் எல்ஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்ப பாருங்க, இஃப் கண்டிஷனுக்கு இதுதான் சின்டெக்ஸ். இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கோலன் அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட். இங்க வந்துட்டு நம்ம ஸ்பேஸும் கொடுக்கணும். இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த ஸ்பேஸ் இல்லாம கொடுத்தா நம்மளுக்கு வந்துட்டு எரர் வந்து வரும். இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கோலன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ். இது வந்து நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட். இதுதான் வந்துட்டு சின்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து a ஈக்குவல் டு இன்டீஜர் டைப் இன்புட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்றேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இன்புட் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த வீடியோஸ் நீங்க ஒருவேளை பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணா நீங்க பைத்தான் சீரிஸ் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றேன். என்டர் த நம்பர்னு சொல்லிட்டு ஓகேவா? ஸோ யூசர் கிட்ட வந்துட்டு ஏங்கிற இன்புட் வேரியபிளை நம்ம கெட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் கம்பேர் பண்றேன். இஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் 2 மாடுலஸ் ஆஃப் 2 நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ல பார்த்திருக்கோம். மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு இப்போ இங்க வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். சக்சஸ்னு கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த ஸ்பேஸ் வந்து இம்பார்ட்டன்ட், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்து வரும். ஓகேவா? இதை நான் இப்ப ரன் பண்றேன். ஸோ பாருங்க, ரன் ஆகுது. ஸோ இன்புட் நம்ம கிட்ட இருந்து கேட்கும், என்டர் த நம்பர். ஸோ இப்போ வந்து 2 கொடுக்குறேன். பாருங்க, சக்சஸ்னு வருது. இப்ப ரன் பண்றேன். ஏன்னா 2 டிவைடட் பை 2 0 0 ரிமைண்டர் வரும். இப்போ நான் வந்து 1 கொடுக்குறேன், ரிமைண்டர் வர மாதிரி கொடுக்குறேன். பாருங்க, என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரல. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்பேஸ் இல்லாம கொடுக்குறேன். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எரர். ஸோ இது ரன்னே நம்மளுக்கு ஆகாது, எரர். இன்டென்டேஷன் எரர்னு வரும். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல. இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல்இஃப் எல்ஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இங்க இருந்து ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்படி கொடுக்குறேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ இதுக்கும் எல்லாமே வந்து ஸ்பேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க, நம்பர் வந்துட்டு 2 கொடுக்குறேன். ஸோ சக்சஸ் 1. இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலாம், மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட் எல்ஸ் ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட். ஸோ இங்க வந்துட்டு எல்ஸ் இப்படி கொடுக்கணுங்க, கோலன் பிரிண்ட் ஃபெயிலியர். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சக்சஸ் கொடுக்கலாம். 2 கொடுத்தா ரிமைண்டர் வராது. ஸோ சக்சஸ் 1 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ரிமைண்டர் வர மாதிரி கொடுக்கலாம். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ 1 கொடுத்தேன். இப்போ நம்மளுக்கு பாருங்க ஃபெயிலியர் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எல்ஸ் யூஸ் பண்ணாதப்போ இந்த 1 கொடுக்கும்போது நமக்கு டைரக்டா வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும், எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு பிரிண்ட் ஆகலை. இப்போ எல்ஸ் கொடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது வந்து பிரிண்ட் ஆகும். எல்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட். நெக்ஸ்ட் வந்துட்டு elif else ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னா இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 1 டு எக்ஸிக்யூட். இது ட்ரூவா இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆகும். elif கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 2 டு எக்ஸிக்யூட். elif கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் 3 டு எக்ஸிக்யூட். இல்லைன்னா ஹோலா வந்துட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 4 டு எக்ஸிக்யூட். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு சின்டெக்ஸ். சேம் தான், இஃப் எல்ஸ் வருது. இங்க elif வந்துட்டு சென்டர்ல யூஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஏ வந்துட்டு இன்புட் இதே இருக்கட்டும், இன்புட் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து நான் கண்டிஷன் சேஞ்ச் பண்றேன். இப்போ இஃப் ஏ இஸ் greater than 20.
ஸோ இப்படி இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ஒன் வருது, எல்ஸ் ஃபெயிலியர். ஸோ இப்போ வந்து elif நம்ம யூஸ் பண்ண போகிறோம். elif கொடுத்துட்டு செக் பண்ணுறோம். இங்கே வர கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 இது வந்து ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் 2 கண்டிஷன் 3 அந்த மாதிரி கொடுக்குறோம். ஏ இஸ் கிரேட்டர் தென் 10 செக் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். கோலன் கொடுத்துட்டு சேம் தாங்க சின்டெக்ஸ்லாம். இங்கே வந்து நம்ம பிரிண்ட்ல வந்துட்டு சும்மா வந்து நான் செகண்ட்னு கொடுக்குறேன். டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியறதுக்காக பிரிண்ட் பண்ணா ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு திருப்பி இங்கே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் elif கொடுத்துட்டு ஏ கிரேட்டர் தென் 12 கொடுக்குறேன். இதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே தேர்ட்னு கொடுக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம ரன் பண்ணி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட வந்து பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து இன்புட் வந்து கேட்கும், என்டர் த நம்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுக்குறேன், 20 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் 20. ஸோ வந்துட்டு ஏ வந்து 30 கொடுத்துட்றேன். டைரக்டா வந்து என்னன்னா இது வந்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏ இஸ் டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு ட்ரூ ஆச்சுன்னா இது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், இதெல்லாம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் வேற இன்புட்டோட. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ 15 கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ 15. ஸோ இது வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இஃப் இந்த கண்டிஷன் பார்க்குது. இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் 10 பார்க்குது. ஸோ இப்போ நம்ம 15 கொடுத்தோம், 15 இஸ் கிரேட்டர் தென் 10. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, செகண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்க இந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்றேன். இப்போ நான் வந்து தேர்ட் கண்டிஷன் வந்து சேஞ்ச் பண்றேங்க, ஈக்குவல் டு 8ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற மாதிரி நான் வந்து இன்புட் கொடுத்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். என்டர் த நம்பர். இப்போ வந்து நான் 8 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இது செக் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து elif இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணும், இது வந்து ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது செக் பண்ணுது, இது வந்து ட்ரூ. அதனால நம்மளுக்கு வந்து தேர்ட் வந்து அவுட்புட் வரும். ஸோ இங்க பாருங்க அவுட்புட் வந்து தேர்ட். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா, செகண்டுக்கும் தேர்டுக்கும் சக்சஸ்க்கும். இப்போ இந்த இதுல எதுவுமே இல்லாத இருந்துச்சுன்னா டைரக்டா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ 8ம் கொடுக்கல, இப்போ வந்து நான் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த டைரக்ட் அவுட்டர் எல்ஸ்க்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஸோ பாருங்க ஃபெயிலியர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு இஃப் எல்ஸ் elif எல்ஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.